திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சமும் அபராதமும் விதித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களை தாக்கிய பொன்முடி அவர்களின் ஆதரவாளர் மீண்டும் பெரிய பிரச்சனையாக மாறிய பொன்முடி அவர்களின் வழக்கு ஒருதலை பட்சமாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் செயல்பட்டதாக பொன்முடி அவர்களின் ஆதரவாளர்கள் நேற்று இரவு பொன்முடி அவர்களின் தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் என்று நேற்று அவரது வீட்டில் கற்களால் கொண்டு கண்ணாடிகளை உடைக்கப்பட்டு பெரும் சேதங்கள் அடையப்பட்டு தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள். இதனால் தற்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டதாகவும் உடனடியாக நேற்று அட்டூழியம் செய்யக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் இதற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று பொன்முடி அவர்கள் இன்று காலையிலேயே அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நீதிபதி ஒருதலை பட்சமாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுகவின் தொண்டர்களும் பொன்முடி அவர்கள் கூலிப்படைகளை ஏவி ஜெயச்சந்திரன் அவர்களை மிரட்டியுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் தற்பொழுது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அவரது மகன் கௌதம சிகாமணி அவர்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் மூலமாக 6 பேர்கள் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்காக எப்ப வேண்டுமானாலும் அழைக்கப்படுவார்கள் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் பொன்முடி அவர்களின் தீர்ப்பிற்கு பிறகு அவரது மகன் கௌதம சிகாமணியையும் நேற்று இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக சென்னை தலைமை அலுவலகத்தில் அழைத்து செல்லப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியே வர முடியாத அளவிற்கு குடும்பமே சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இனி பொன்முடி அவர்கள் திமுகவில் எந்த ஒரு பதவியும் வகிக்க முடியாது என்றும் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் தோல்வியைதான் தழுவார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் ஜெயச்சந்திரன் அவர்களை மிரட்டியதும் அவரது வீட்டில் உடைக்கப்பட்டதற்கு பொன்முடி அவர்களுக்கு என்ன தண்டனை கூடுதலாக வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.